ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். வணக்கம், என் பேரு சந்தியா. நான் மும்பையில தான் பொறந்து வளர்ந்தேன். அப்புறம் ஹெச்ஆர் கன்சல்டண்டா வேலை பண்ணிட்டு இருக்கேன். என் தாத்தா வந்து ஜோசியம்லாம் பார்ப்பாரு, ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்பாரு. அப்புறம் அவங்க வந்து நிறைய இந்த கல்யாணத்துக்கு ஜாதகம் எல்லாம் மேட்ச் பண்ணி கொடுத்து ஃப்ரீயா பண்ணி கொடுப்பாரு. அப்புறம் அப்பாவும் ஜோசியம் எல்லாம் பார்ப்பாரு. அவளும் யாருக்கும் ஒன்று பார்த்து சொல்ல மாட்டாரு. வீட்டில் ஏதாவது அவங்க பேசுவாரு. அந்த சமயத்துல எனக்கு ஜோசியம்னா அவ்வளோ ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவங்க எல்லாம் மேனுவலா இந்த கால்குலேஷன்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே, ஏதோ இருக்கு, நல்லதா இருக்கு சொல்லிட்டு. பட் ஒரு 1 இயர் முன்னாடி சடனா இந்த அஸ்ட்ராலஜி ஜோசியம் இதெல்லாம் சும்மா ஆர்டிகல்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் சடனா லாஸ்ட் இயர் வந்து செப்டம்பர் அக்டோபர்ல என் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கீதா வந்து இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி சொல்லி ஒன்று இருக்கு, ஒன்று நான் படிச்சுட்டு இருக்கேன், ஒன்று பாருன்னு சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் என் ஜாதகத்தை பார்த்து, ஹஸ்பண்ட் ஜாதகத்தை பார்த்து அவங்க வந்து சில பலன் இல்லைன்னு சொன்னாங்க. ரொம்ப 15 டேஸில் அவ்வளோ சீக்கிரமாக எப்படி பலன் சொல்ல முடியாது? பிகாஸ் ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் ரொம்ப டைம் எடுக்குமே, இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் படித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குமே அப்படின்னு நினச்சிட்டு, சரி நம்ம பார்ப்போம், நமக்கு எதான சான்ஸ் கிடைக்கிறதானா. அவங்க கீதா வந்து எனக்கு இந்த ஆஃபீஸில் கனெக்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ ஆஃபீஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு சரி நம்ம படிக்கலாம், பார்க்கலாம், ஈவினிங் கிளாஸ் தான் முடியும், நான் ஒர்க்கிங் இல்லையா, ஸோ ஈவினிங் கிளாஸ் தான் முடியும்னு சொல்லிட்டு ஈவினிங் கிளாஸில் நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது ஆனஸ்ட்லி எனக்கு தமிழ் என்னோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ இங்கிலீஷில் படித்தா நல்லா இருக்குமோ அப்படிலாம் பயங்கரமாக எல்லாமோ தாட்ஸ் எல்லாம் இருந்தது. பட் ஃபைனலி வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் ஃபஸ்ட்டு 2 டேஸ் ஓப்பா நமக்கு இது இப்போ முடியுமா, படிக்க முடியுமா, அது தெரியுமா, அப்படி ரொம்ப ஒரு இருக்கும் போது எவ்வளோ நல்ல டீச்சர்ஸ் அப்பா, எல்லாரும் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எல்லாம் டீட்டெயிலாக ஒரு 1 to 10 டேஸ் 15 டேஸ் ஆகிறதுக்குள்ள அவ்வளோ எல்லாமே மனசில் அப்படியே அப்படியே அறிஞ்சிடுச்சு. அப்புறம் ஃபேமிலியில் 1-2 ஜாதகம் எல்லாம் வாங்கி பார்த்தேன். அப்புறம் அவங்கள்ட்ட ஏதோ 1-2 பலன்லாம் சொல்லி ரொம்ப கரெக்டாக இருக்கே, எப்படி நீ அவ்வளோ சீக்கிரமாக இந்த ஷார்ட் டைமில் படிச்சுட்டு நீ எவ்வளோ சீக்கிரமாக எப்படி சொல்கிற சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு அற்புதமான ஒரு மேஜிக் இருக்குதுல ஏஎல்பி ஆப் சொல்லிட்டு. அந்த ஏஎல்பி ஆப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுலபமாக, அவ்வளோ எளிமையாக மூர்த்தி ஐயா வந்து அதில் எல்லாமே நமக்கு ஜஸ்ட் ஒரு ஆப்பில் எல்லாம் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் எல்லாம் சொல்லி போட்டுன்னா அப்படியே ஜாதகம் வந்துட்டு கொஞ்ச நாள்லேயே எனக்கு அந்த ஃபஸ்ட்டு இது படிச்சுட்டு அந்த ஜாதகரோட என்ன ஆகும் நிலை, அவங்க மனம் எப்படி இருக்கும், முதல் எப்படி இருக்கும், இதெல்லாம் படிச்சுட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பின்ன லாஸ்ட் கிளாஸில் ஃபியூ டேஸ் ஆகிறதுக்குள்ள அவங்க சொன்னாங்க, யாருக்கு ஜாதகம் இல்லையோ அவங்களுக்கு பிரசன்னம் வச்சு பார்க்கலாம். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு ஏதோ கொஞ்சம் நோய் வந்தது சொல்லிட்டு அதுவும் பார்த்து நான் அவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ கைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க கைட் பண்ணி ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தது. அப்பா, எனக்கு இப்போ தோணுது அட்வான்ஸ் கிளாஸ் படிச்சுட்டு பர்சனலாக என் ஜாதகம் பார்த்து மூர்த்தி ஐயா ரொம்ப நன்றி அவங்களுக்கு. மூர்த்தி அப்போன்னு சொல்லுவாங்க, எப்படி முடிவு எடுக்கிறீங்க நீங்க, ஒரு லைஃப்ல எப்படி நீங்க முடிவு எடுக்கிறீங்க அப்படி சொல்லுவாங்க. இப்போ அந்த ஏஎல்பி எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கும் ஒரு வழி கிடைச்சிட்டு, முடிவெடுக்கிறதுக்கு வழி கிடைச்சிட்டு. ஸோ என் லைஃப்ல மட்டும் நான் என்னோட இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி இந்த என் ஜாதகம் பார்த்து, அப்புறம் என்னோட தாட்ஸ், நான் எப்படி பேசுறேன், எப்படி பழகுறேன், எப்படி என்னோட லைஃப் என்னால் மாற்றிக்க முடியும் அப்படி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்புறம் நான் மட்டும் இல்லை, என் லைஃப்ல எனக்கு ஹெல்ப் பண்ணா என் ஃப்ரெண்ட்ஸு, என் ஃபேமிலி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணோம், எல்லாருக்கும் நம்ம ஒரு வழி காட்டுறதுக்காக ஒரு ஒரு உதவி செய்யணும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி டீச்சர்ஸ்க்கு, மூர்த்தி ஐயாவுக்கு. அவங்க வந்து கடவுளாவே வந்து நின்றுட்டாங்க என் லைஃப்ல. அப்புறம் டீச்சர்ஸ், கோச் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.